ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண விடுங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டு விடுங்க. நீங்கள் போடுற லைக் தாங்க என்ன என்கரேஜ் பண்ணுதுங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன சமையல் ஒன்று காமிச்சு தரேங்க. தக்காளியை வச்சு உங்களுக்கு சூப்பராக ஒரு சமையல் காமிச்சு தரேங்க. இது நீங்கள் இட்லி தோசை கூட எல்லாம் ரொம்ப வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு கடாய் எடுத்துருக்கீங்க. உங்கள் கிட்ட குக்கர் இருந்தால் குக்கர் பயன்படுத்திக்கோங்க. அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. கடுகு, பாசிப்பருப்பு, உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. ஏற்கனவே நாம் உரிச்சு வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட அப்படி சின்ன வெங்காயம் இல்லை, சாம்பார் உள்ளி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பூண்டு 4-5 பூண்டு எடுக்க போகிறீங்க. நல்லா நசுக்கியே போட்டுக்கோங்க. பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலைங்க, 2 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. பச்சை மிளகாயை போடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கலாங்க. தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வேகணுங்க. ஸோ இதை நாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. சுவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நாம் சேர்க்கும்போது தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வறுபடுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வேகணுங்க, நல்லா வறுபடணுங்க. ஸோ இதை நாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. மசாலா சேர்க்கலாங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கீங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்கள் இலையை நாம் தூவிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டியான சுவையில் உங்களுக்கு காமிச்சு